ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்குமே 9 லீக் போட்டிகள்ல விளையாடி அதுல 2 வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. மற்ற எந்த சீசன்கள்லுமே இல்லாதது போல இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால வாங்கப்பட்ட அனைத்து வீரர்களுமே படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. தீபக் ஹூடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் அப்படின்னு அனைவருமே சொதப்புவதால சிஎஸ்கே உடைய தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சிஎஸ்கே எப்போதுமே சீனியர்களை தான் நம்பும், சீனியர்கள் தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அவர்கள் சமீபத்துல கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா சீனியர்கள் தொடர்ந்து சொதப்புவதால இளம் வீரர்களை அணிக்குள்ள கொண்டு வரும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஓபனர்கள் இடத்துல ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் ஆகியோர் விளையாடிட்டு இருக்காங்க. மேலும் டெவால் பிரவிஸ் புதிதாக வந்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்குமே 9 லீக் போட்டிகளை விளையாடி 4 புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க. -1.302 நெட் ரன் ரேட்டுடன் இருக்காங்க. மீதமுள்ள 5 போட்டிகளுமே வென்றால் மொத்தம் 14 புள்ளிகள் தான் கிடைக்கும். தற்போது குஜராத், தில்லி, ஆர்சிபி ஆகிய அணிகள் 8-8-9 அப்படின்ற போட்டிகள்ல விளையாடி 12 புள்ளிகளுடன் இருக்காங்க. மேலும் மும்பை, பஞ்சாப், லக்னோ ஆகிய அணிகள் 8-8-9 போட்டிகள்ல 10 புள்ளிகளுடன் இருக்காங்க. ஆகையால பிளே ஆஃப் ரேஸ் இந்த முறை மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. அதாவது இந்த முறை பாத்தீங்கன்னா 16 புள்ளிகளை பெற்றாலும் கூட நெட் ரன் ரேட் அடிப்படையில பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறத்தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை மேல குறிப்பிட்டுள்ள 6 அணிகளை ஏதாவது 3 அணிகள் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து சிஎஸ்கே அடுத்த 5 போட்டிகளிலுமே வென்றால் மட்டுமே ஒரு 10% பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.